சென்னை பாலவாக்கத்தில் புதிய வீட்டிற்கு இன்டீரியர் டிசைனிங் செய்து தருவதாக கூறி 10,40,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த பெண் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியை அரங்கேற்றிய பெண் சிக்கியது எப்படி? சென்னை பாலவாக்கம் ஜெய்சங்கர் நகரைச் சேர்ந்தவர் 45 வயதான அஞ்சு சுரேஷ். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக கட்டிய தனது வீட்டிற்கு இன்டீரியர் டிசைனிங் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இணையதளத்தில் வீட்டு வடிவமைப்பு நிறுவனங்களை தேடியுள்ளார். அப்பொழுது புக்கி டிசைன் கம்பெனி என்ற நிறுவனம் அவரது கண்ணில் பட அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த 37 வயதான ஃபேசில் ஹிதாயா என்ற பெண் வீட்டிற்கு இன்டீரியர் டிசைனிங் செய்ய 10,40,000 ரூபாய் செலவாகும் என மதிப்பீட்டு வழங்கியுள்ளார். அப்பொழுது பாதி பணத்தை தற்பொழுது கொடுத்து மீதி தொகையை வேலை நடைபெறும் பொழுது வழங்கலாமா என்று அஞ்சு சுரேஷ் கேட்டிருக்கிறார். ஆனால் முழு தொகையையும் செலுத்தினால் மட்டுமே பணிகளை தொடங்க முடியும் என நிறுவனம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார். உடனே அஞ்சு சுரேஷ் கேட்ட முழு தொகையையும் நிறுவனத்திடம் வழங்கியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பல நாட்கள் கடந்தும் அந்த நிறுவனம் சார்பில் எந்தவிதமான இன்டீரியர் பணிகளும் தொடங்கப்படவில்லை. இது குறித்து அஞ்சு சுரேஷ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இன்னும் சில நாட்களில் பணிகளை தொடங்கிவிடுவோம் என்று தொடர்ந்து கூறி வந்ததாக தெரிகிறது. இவ்வாறு நாட்கள் கடந்து சென்றன. 1 அல்ல 2 அல்ல 3 ஆண்டுகளாகியும் வேலையும் நடைபெறவில்லை, பணமும் திரும்பி வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அஞ்சு சுரேஷ் அவரது கணவர் நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு நேராக சென்று பார்த்துள்ளனர். ஆனால் அந்த முகவரியில் நிறுவனம் இல்லை என்பதும் அலுவலகம் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து மீண்டும் ஃபேசில் ஹிதாயாவை தொடர்பு கொண்ட பொழுது அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. உடனே அஞ்சு சுரேஷ் நீலாங்கரை காவல் நிலைய குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ஃபேசில் ஹிதாயாவை தேடி வந்தனர். போலீசார் தன்னை தேடுவதை அறிந்தவர் ஒரே இடத்தில் தங்காமல் பல்வேறு இடங்களில் தலைமறைவாக இருந்து வந்துள்ளார். இறுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் பதுங்கியிருந்தவரை நீலாங்கரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய பொழுது அஞ்சு சுரேஷ் மட்டுமின்றி மேலும் 8 பேரிடம் இதேபோல் பணம் பெற்று மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. இந்த மோசடியில் கிஷோர் அகமது, ராகுல், சிவரஞ்சனி ஆகியோர் உடந்தையாக செயல்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சிவரஞ்சனிக்கு சம்மன் அனுப்பியுள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள கிஷோர் அகமது மற்றும் ராகுலை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஃபேசில் ஹிதாயா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.